மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும்? மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை ஆரம்பமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள்லாம் பாருங்களேன், சீக்கிரம் கோவப்படுவாங்க. ஒரு டெசிஷனை வந்து ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க. வெரி இன்டெலிஜென்ட். அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து செவ்வாய் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்ப தசா வந்து இவங்களுக்கு செவ்வாய் தசா அப்படிங்கும் பொழுது ஒரு அந்த தசா காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருட காலம் செவ்வாய் தசா அப்படிங்கிறது. அண்டு நட்சத்திர பாதம் இருக்குது. இது மிருகசீரிஷம் வந்து உங்களுக்கு ரிஷபத்துலேயும் வரும், மிதுனத்துலேயும் வரும். ஸோ ரிஷப ராசிக்காரர்களினுடைய அந்த மனோபாவம் வந்து சற்று வேறுபடும் மிதுன ராசிக்காரர்களை விட. இந்த ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஒரு எல்லார் இடத்துலையும் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். மிதுன ராசிக்கு வந்து கொஞ்சம் இமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க. சட்டுன்னு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்க சிப்ளிங்ஸாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். செவ்வாயினுடைய தாக்கம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஜாஸ்தி இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது மேலாக இருந்தால், ஒரு ஆணாக இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களோட பர்சனாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்ல தைரியசாலிகளாக இருப்பாங்க. செவ்வாய் ஆரம்ப தசா காலமாக இருக்கனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பாலாதிருஷ்ட தோஷம் என்பது இருக்கும். ஒவ்வொரு மிருகசீரிஷத்துலேயும் முருகன் ஆலய வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.